யோகிராம் சரத்குமார் ஜெயகுருராய. அன்பானவர்களே, உங்களில் நிறைய பேர் ஒரு முதுமை ஏஜை அடைந்தவங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் வேதங்களும் நிறைய நமக்கு வழிமுறை காட்டி வச்சுருக்கு. பெரியவங்க நாம் எப்படி இருக்கணும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய புராணங்கள் வேதங்கள் சொல்லி தந்திருக்கு. ராமாயணத்தில் நீங்கள்லாம் அதிகம் அறிந்திராத ஒரு கேரக்டர் பற்றி நான் சொல்கிறேன். ஜாம்பவான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாம்பவான் அதீத ஆற்றல் கொண்டவர், அதீத சக்தி கொண்டவர், மாபெரும் பலசாலி, சக்தியினுடைய உச்சம் ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் ஆஞ்சநேயர் வந்ததும் ஜாம்பவான் ஓய்வு பெற்றார். ஆஞ்சநேயர் வந்ததும் ஜாம்பவான் ஓய்வு பெற்றார். பத்தி கொளுத்துவீங்க மாறாது, ஊதுவத்தி கொளுத்துவீங்க. ஆஞ்சநேயர் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்னு உங்களுக்கு தெரியும். ஆஞ்சநேயர் அபார சக்தி கொண்டவர். பீமன் வந்ததும் ஆஞ்சநேயர் ஓய்வு பெற்றார். எப்படி? ஜாம்பவான் ஆஞ்சநேயர் வந்ததும் ஜாம்பவான் ஓய்வு பெற்றார். பீமன் வந்ததும் ஆஞ்சநேயர் ஓய்வு பெற்றார். நீங்கள் இது மாதிரி நமக்கு நிறைய வரலாறு. பரசுராமர் அதீத சக்தி கொண்டவர். சத்திரியனெல்லாம் போட்டு புடைச்சி எடுத்தார். 20-25 மகாராஜா, தேசத்து மகாராஜாக்கள்லாம் போட்டு பின்னி எடுத்தார். பரசுராமர் பலத்தோட உச்சம். எப்போது ராமபுரான் அவதரித்தாரோ அந்த கணமே பரசுராமர் ஓய்வு பெற்றார். பரசுராமர் ஓய்வு பெற்றார். எப்போது விவேகானந்தரை அடையாளம் கண்டு கொண்டாரோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய தவ வலிமையெல்லாம் விவேகானந்தருக்கு கொடுத்து விட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓய்வு பெற்றார். அப்போ முதியவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட்டு முன்னுக்கு வர வேண்டும். இது இன்னைக்கு அரசியல்லையும் இல்லை, ஆன்மீகத்திலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. சாகிற வரைக்கும் கட்டையில் போகிற வரைக்கும் நாங்கள் தான் ஒரு கோஷ்டி அலையுது, நாங்கள் தான் தெரியுது. அப்போ அடுத்த தலைமுறை எப்போ தான் வரும்? எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் சின்ன வயசில் ஒரு செத்த வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு இறந்த வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தனும் செத்தவனை பற்றி பேச மாட்டான். அவன் பொண்டாட்டி தூக்கி போட்டு அடித்த கதை, மாமியார் கதை, வீட்டில் நடக்கிற கதை, சொத்து பிரச்சனை, இதுதான் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஒரு கூட்டம் செத்தவனை பற்றி மோசமாக பேசிகிட்டு இருப்பான். இவனா எப்படிப்பட்டவன், இவனை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆள், ஒரு பெரிய ஆள் சொல்கிறாரு. பெரிய ஆள்கிட்ட இன்னொரு பெரிய ஆள் கேட்குறாரு, உங்கள் பையன் என்னங்க பண்ணுறான்? அவன் இப்போ தான் இந்த இண்டு காலத்தில் BA படித்து முடித்தான், கழுதை அப்படின்னார். இப்போ எப்படி பையனுக்கு ஏதாவது தொழில்களில் தொடங்குது? அதில் அவன் தொடங்க என்ன பண்ணிட்டு போகிறான், நம்ம என்ன செய்ய? இல்லை, அவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்தா தானே ஏதாவது பண்ண முடியும். அதெல்லாம் ஒரு பைசா சொத்தை நான் பிரித்து கொடுக்க மாட்டேன், ஒரு பைசாவை நான் இப்போ கொடுக்க மாட்டேன். அவன் என்னவும் செய்துட்டு போகிறான், நான் எனக்கு என்ன வந்து. அப்போ இந்த கூட பேசிகிட்டு இருக்கலாம். அப்படி சொன்னால் எப்படிங்க ஒரு பையன் எப்படிங்க முன்னுக்கு வருவான்? அவனுக்கு ஒரு வயசு காலகட்டம் வந்து அவனுக்குன்னு ஏதாவது பொறுப்பு நம்ம கொடுக்கணும். அவனுக்கு ஏதாவது கொடுத்தா தானேங்க அவனும் முன்னேறுவான். அது எப்படிமா கொடுக்குது? எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்து நம்ம எங்கே போகிறது? இல்லை, நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க, அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா அவர் சம்மதிக்க மாட்டேன்ட்டார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறோம், அவங்ககிட்டையும் போய் நான் நிற்கிக்கா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, எனக்கு வேணும் அப்படின்னார். இல்லைங்க, இப்போது நீங்கள் கொடுக்கலன்னு வைங்களேன், உங்களுக்கு இப்போவே ஒரு 65 வயசு இருக்கும், உங்கள் பையனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். நீங்கள் ஒரு 75-80 வயசு வந்து சாகச்சில் உங்கள் பையனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 80 வயசு வந்து சாகச்சில் உங்கள் பையனுக்கு 50 வயசு இருக்கும். இந்த 50 வயசுக்கு பிறகு அவன் சொத்து கிடச்சி சோகம் கிடச்சி அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண முடியும்? அப்போ அவனுக்கு ஒரு வயசில் ஏதாவது கொடுங்கன்னு சொன்னால் அந்த ஆள் கேட்கவே இல்லை. நீங்கள் நம்புங்க, 3ஆவது நாள் யார் நான் கடைசி வரை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவர் இறந்து போயிட்டார். அந்த பையனுக்கு இதில் தான் இருக்குது, உங்களுக்கு சொன்னால் தெரிஞ்சிடும். இப்போது கொடுக்கவே மாட்டேன்னு சொன்ன ஆள் போயிட்டார். இப்போ மொத்த சொத்தையும் பையன் வச்சுருக்கான். அப்போது முதியவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடணும். அதுக்கு தான் இந்த ஜாம்பவான், ஆஞ்சநேயர், பீமன், பரசுராமர், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. எவ்வளோ பெரிய நீ பெரிய 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 அப்பாட்டக்கரை வேணா இருக்கு, எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு, உனக்கு அடுத்த தலைமுறை ஒன்றை போல் உருவாகி வருதா, வழிவிடு. அவங்களுக்கு வழிவிட்டு அவங்க அந்த வழியில் சிறப்பாக நடக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உபதேசங்களை பண்ணி அவங்கள ஆளாக்கி விட்டு நீ பக்கத்தில் இருந்து தட்டி கொடு, வாப்பா நீ செய், நீ நல்லபடியாக செய். இப்போ நான் எல்லாம் என்ன முடிவு எடுத்திருக்கேன், என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே அவளுக்கு ஒரு போர்ஷனை பிரித்து கொடுத்துட வேண்டியது.
பையன் எடுத்தது இந்த டிகிரி முடிச்சு அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போனான்னா அவனுக்குள்ள பங்கை கொடுத்துட வேண்டியது. நீங்கள் சந்தோஷமாக இருங்கப்பா, நீங்கள் ஏதோ பண்ணிக்கோங்க, இந்த இருக்கிற வீடு மட்டும் நான் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அது என்னை பார்த்துட்டு என் கடைசி காலத்தில் யாரும் எடுத்துங்க, அதை நீங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் வராது, அது அவர் பார்த்துக்குவார் என்ன அப்படிங்கிற முடிவில் அதை கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிடணும். எல்லாத்தையும் நான் கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டு இருக்கக்கூடாது. இதுதான் முதுமைக்கு அழகு. முதுமைக்கு எது அழகு? முதுமைக்கு எது அழகு? வழி விடுறது, விட்டு கொடுக்கறது, அடுத்த தலைமுறைக்கு விட்டு கொடுக்கறது, அதுதான் முதுமைக்கு அழகு. யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராய.